பிரைட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகளை பத்தியும், படங்கள் பத்தியும், பாடல்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த வகையில இப்ப நாம 2026 புது வருஷத்துல இருக்கோம். 2025ல நிறைய சம்பவத்தை நாம பார்த்திருப்போம். நிறைய படங்களை பார்த்து ரசிச்சிருப்போம். நிறைய நடிகர், நடிகைகளை பத்தின விஷயங்களை விமர்சனமா பேசியிருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு சில என்டர்டைன்மெண்ட் இருக்கும். சோ எந்தெந்த சாங் ட்ரெண்டிங் ஆகுதோ அந்த சாங்குக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். அப்படி நம்மளோட தமிழ் சாங் மட்டும் தான் ட்ரெண்டிங் ஆகுமா, அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்ப்போமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. தமிழ் சாங்கை தாண்டி பல மொழிகள்ல வந்த பாடல்கள் எல்லாமே 25ல பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதை முணுமுணுக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். எஸ், 2025ல டாப்ல ட்ரெண்டிங் ஆன 8 சாங்ஸ பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ அதுல 8th பிளேஸ்ல டியூடு படத்துல வந்த கருத்த மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓல்டு சாங் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆவறதுக்கு மெயின் ரீசன் வந்து மமிதா பைஜு ஆடின அந்த ரிகர்சல் டான்ஸ் ஸ்டெப் தான். சோ அந்த ஸ்டெப்புனாலதான் அந்த பாட்டு மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா டாப் 7ல பாத்தீங்கன்னா கச்சா பதம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு விதமான ஸ்லாங்ல வந்த ஒரு பாடல். அதோட உண்மையான அர்த்தம் கண்டிப்பா நம்மளால யாராலையுமே அதை புரிஞ்சிக்கவே முடியாது. பட் அந்த சாங்கும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்ததா டாப் 6ல வந்த லோகா படத்துல கிளியே கிளியே அப்படிங்கிற ஒரு சாங்கு. இது வந்து பழைய வெர்ஷன்ல வந்த ஒரு பாட்டு தான். ஆனா இந்த லோகா படத்துல கல்யாணி பிரியதர்ஷனுக்காகவே இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்த பாட்டை கேட்டாலே கல்யாணி பிரியதர்ஷனுடைய ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு அவங்களால அந்த சாங் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. சோ அடுத்ததா டாப் 5ல டேமியோ கேர்ள் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும். உண்மையான அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன வரும் அப்படின்றது கண்டிப்பா வந்து யாராலையுமே சொல்லவே முடியாது. Dame un grr. Un qué? Un grr. Un qué? Dame un tu ta ta tu ta tu. சோ அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான வேர்ட் வச்சுதான் அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த சாங் வரும். பட் அதுக்கும் பல பேர் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமா வந்து இன்ஸ்டால வைரல் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா டாப் 4ல நம்ம தமிழ் பாட்டுங்க இச்சு இச்சு இச்சுதா அப்படின்ற ஒரு சாங். இந்த சாங் விஜய் ஆண்டனி பண்ணியிருப்பாரு. விஜய் ஆண்டனியோட மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா வேற லெவல்ல வைபா இருக்கும். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் போது கூட மிகப்பெரிய அளவுல பேசப்படல. இப்போ அந்த சாங்கோட மியூசிக்ல ஒரு ஹஸ்கி டாக் வந்து ஆடுற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டதுனால பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த சாங். இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு இந்த ஹஸ்கி டாகோட ஸ்டெப் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அது கூடவே சேர்ந்து நம்ம மியூசிக்கும் ஃபேமஸ் ஆயிருக்கு. அடுத்ததா டாப் 3 கொரியன் சாங் அப்படின்னு சொல்லலாம், சைனீஸ் சாங் சொல்லலாம். இது எந்த லாங்குவேஜ்ல எப்படி யாரு பாடினாங்கன்றத கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த சாங் ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருமே ஒரு டைமிங்ல சர்ச் பண்ணி இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அண்ணன பாத்தியா அப்படின்ற ஒரு சாங். அந்த சாங் மட்டும் இல்லாம அதோட வாய்ஸ் பிளஸ் அதோட ஸ்டெப். அதோட தமிழ் வெர்ஷன் லிரிக்ஸை கேட்டீங்க அப்படின்னா அண்ணன பாத்தியா அண்ணன பார்த்தனே இந்த மாதிரி லிரிக்ஸ் வச்செல்லாம் கூட தமிழ்ல பண்ணிருந்தாங்க. பட் பட் எல்லா ஸ்லாங்ல வந்ததுமே வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டை தாண்டி அந்த வாய்ஸ் அந்த ஸ்டெப் சூப்பரா இருந்தது. அடுத்ததா டாப் 2ல ஆப்பச்சு அப்பச்சு அப்படின்ற இந்த சாங்குக்கு குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு 2025ல பயங்கர வைரல் ஆச்சு. சரியான ட்ரெண்டிங்கான ஒரு சாங்கா இந்த சாங் இருந்தது. அடுத்ததா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாப் 1ல எஸ் கண்டிப்பா அந்த சாங் தான்.
சீ 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 அந்த சாங் தான். இது வந்துட்டு தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாடியிருந்தாங்க. பட் தமிழ்ல இந்த பாட்டு ஹிட் ஆச்சு. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. ஹிட் ஆச்சு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா பிக் பாஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுல பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்திருப்பாங்க. இந்த சாங் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ட்ரெண்ட் ஆகி இப்ப முடிச்சிருச்சு. ஆனா இந்த சாங்க இப்போ பார்வதி அண்ட் கம்ருதீன் ஃபேஸ வச்சு ஏஐல பண்ணி மறுபடியும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சாங் அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. ছিঁড়ে ছিঁড়েছি গলা গলা যাক তোর হেলি বলি কেতে কথা কইরেন মুই গান அதாவது பணத்துக்காக என் மனச மறந்து போனியே சீச்சி அப்படின்ற மாதிரி அதோட லைன்ஸ் எல்லாம் வரும். வேற லெவல்ல இருக்கும் அந்த லைன்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா. இத வந்து பல பெண்கள், பல ஆண்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் மாத்தி மாத்தி ஸ்டேட்டஸா வச்சு எல்லாம் வந்து ட்ரெண்டிங் பண்ணியிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சீச்சி சாங் யாராலையும் மறக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி 2025ல பல சாங்ஸ் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிருந்தது. நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எது ரொம்ப அதிகமா கேட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 10 வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.